வாழ்வில் வைரத்தை தொலைக்காமல் வாழ்க்கையே தொலைத்துவிட்டு சிறைச்சாலையில் தேடும் ஒரு சிறைவாசியின் கடிதம். சிறை, இந்த வார்த்தை பல பேருக்கு பகை. ஒருவன் சிறைக்கு வந்துவிட்டால் அவனை சமூகம் பார்க்கும் பார்வையே வேறு. ஆனால் சமூகத்தின் இந்த அவல பார்வையை மாற்றி அமைத்த பெருமை புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைக்கு மட்டுமே உண்டு. ஆமாம், சாதாரண மனிதனாக வந்தவனை புனிதனாக மாற்றிய பெருமைக்குரியது எங்கள் காலாப்பட்டு சிறைச்சாலை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் என்ற நிலையில் தான் சராசரியாக ஒரு மனிதன் சிறைக்கு வருகிறான். உன் வாழ்க்கை வறண்டு போகவில்லை, இருண்டு போகவில்லை, ஏன் சிறையை பார்த்து மிரள்கிறாய் என்று எங்கள் சிறை அதிகாரிகளை, சிறைவாசிகளை சீர்திருத்தம் செய்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்களை தயார் செய்ய வைத்தனர். வெறும் கடம்புக்காரனாக காட்சியளித்த இடத்தை 40 சிறைவாசிகள் கடுமையாக உழைப்பால் சமமாக்கி தயார் செய்து அதில் வாழை, பப்பாளி, அன்னாசி, அகத்தி, கருணை, கொய்யா, எலுமிச்சை, முருங்கை போன்றவை பயிரிட்டு அத்தோடு ஊடுபயிராக உளுந்து